தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆர்பிஐ பண்ண இன்னொரு விஷயம்தான் டிமானிட்டைசேஷன். அது ஆர்பிஐயோட வரலாற்றுல ஒரு முக்கிய நிகழ்வு மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கத்தோட ஒரு முக்கிய நிகழ்வாகவும் மாறுச்சு. நவம்பர் 2016 அப்போ திடீர்னு ஒரு நைட் 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் இனிமே செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் இது ஒரு போல்டான மூவ்னு தான் சொல்லணும். இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் பிளாக் மணியை குறைக்கும், கள்ள நோட்டுகளை மார்க்கெட்ல இருந்து அகற்றும் அப்படிங்கிறது தான். இது ரெண்டுமே நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பல வழியில வளர விடாம பாதிச்சது. இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா மக்கள் நம்ம நாட்டோட பேங்கிங் சிஸ்டத்தை பத்தி இன்னும் நிறையவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு மாற ஆரம்பிச்சாங்க. அதுவே நம்ம நாட்டோட பேங்கிங் சிஸ்டத்தை உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வச்சது. எப்படின்னு கேக்குறீங்களா? டெய்லி நீங்களும் சரி நானும் சரி நம்ம நாட்டுல வாழ்ற மக்கள் நிறைய பேரு ரொம்ப ஈஸியா இன்னைக்கு பணத்தை ஒருத்தருக்கு அனுப்பவும் வாங்கவும் முடியுதுன்னா அதுக்கு இந்த ஆர்பிஐ தான் காரணம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம்னு நடக்கிற எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷனும் வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஆர்பிஐ தான். யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த யூபிஐ இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆர்பிஐ கையில் எடுத்த ஒரு முக்கியமான கருவி தான் இந்த யூபிஐ. மக்களுக்கு டிரான்சாக்ஷனை மட்டும் ஈஸியா முடிச்சு கொடுக்கல, பேங்கிங் சிஸ்டமே என்னன்னு தெரியாம இருந்த பல கோடி மக்களுக்கு ஒரு பேங்கிங் சர்வீஸை ஈஸியா கொண்டு போய் கொடுக்கவும் இது உதவிச்சு. உலகமே கொரோனாவால லாக்டவுன்ல வீட்டிலேயே இருந்தப்ப கூட இந்த ஆர்பிஐ அயராம உழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல எப்படி பணத்தோட லிக்விடிட்டி இருக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி உருவாக்கணும், கொரோனாவால பாதிக்கப்பட்ட பல துறைகளை எப்படி உதவி செஞ்சு மேல திரும்ப கொண்டு வரணும்னு எல்லாத்தையுமே இந்த ஆர்பிஐ தான் செஞ்சாங்க. லோன் தொகையை திரும்ப கட்டுறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணி 1 மாசம் 2 மாசம் கிரேஸ் பீரியட் கொடுத்து மக்களுக்கு நிறைய உதவிகளை இந்த ஆர்பிஐ தான் பண்ணாங்க. அதெல்லாம் சரி, கவர்மெண்ட்டுக்குன்னு நிறைய துறைகள் இருக்கும்போது எதுக்கு பணம் அச்சடிக்கிறது மட்டும் ஆர்பிஐ கையில வச்சிருக்காங்கன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கான பதில் வேணும்னா நம்ம ஒரு 300 வருஷம் பின்னோக்கி போகணும். பேப்பர் பணம் வர்றதுக்கு முன்னாடி பணம் பல்வேறு வகையில மக்களால பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. அப்படி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 17ஆம் நூற்றாண்டுல முதல்ல கையால எழுதப்பட்ட நோட்டை மக்களுக்கு கொடுத்தாங்க. அந்த நோட் ஒருத்தர் அந்த பேங்க்ல இந்த அளவுக்கு பணம் வச்சிருக்காரு அப்படின்னு ப்ரூவ் பண்ற ஒரு சர்டிபிகேட்டை தான் வேலை செஞ்சது. அது அப்படியே காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நாம யூஸ் பண்ற பேப்பர் கரன்சியா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற பேங்க் நோட் எல்லாமே கள்ள நோட் அடிக்கிறத தடுக்கிறதுக்காக நிறைய அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுதான் பிரிண்ட் அடிக்கிறாங்க. என்னதான் யார் கண்ட்ரோல்லையும் இந்த சென்ட்ரல் பேங்க்லாம் இல்லைனாலும் உலகத்துல இருக்கிற வெவ்வேறு நாடுகளோட சென்ட்ரல் பேங்க் எல்லாம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நல்ல கனெக்ஷன்ல தான் இருக்காங்க. பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோரம் இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. 2008ல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தப்போ உலக நாட்டில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்க நாட்டோட பொருளாதார நிலையை சரி செய்யறதுக்கு வட்டி விகிதத்தை எல்லா செக்டர்லயும் குறைச்சாங்க. இவங்க அதை பண்ணலன்னா ஏற்கனவே அடிவாங்கி இருந்த பொருளாதார நிலைமை இன்னும் பல மடங்கு கீழே போயிருக்கும். ஆனாலும் நிறைய நிபுணர்கள் சென்ட்ரல் பேங்க் அப்படி பண்ணது தப்புன்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்றது மூலமா திரும்ப ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மக்கள் தங்களோட எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே தான் போவாங்க. அதே போல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தப்பு பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்களை காப்பாத்த தான் இந்த சென்ட்ரல் பேங்க் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையும் இருப்பாங்கன்னு நிபுணர்கள் ஃபீல் பண்றாங்க. ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்கும் தங்களுக்குன்னு ஒரு பெரிய அளவிலான கோல்டு ரிசர்வ் வச்சிட்டு இருப்பாங்க. இப்படி தங்கம், பணம் அப்படின்னு பார்த்துட்டு வர சென்ட்ரல் பேங்க் அடுத்து டிஜிட்டல் கரன்சிலையும் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாட்டுல கிரிப்டோ கரன்சி பயன்படுத்தலாமா, அது பயன்படுத்தணும்னா என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு இப்போ டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல சென்ட்ரல் பேங்கோடைய பங்களிப்பு பேங்கிங் சிஸ்டத்தையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள்ல இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த சில வருஷங்களா பேங்கோட ஆபரேஷன் எல்லாத்தையும் பல மடங்கு உயர்த்தி ஆர்பிஐ தங்களோட ஆதிக்கத்தை நிரூபிச்சிருக்காங்க. மக்களை யாரும் ஏமாத்தாம இருக்கவும், பேங்கை யாரும் ஏமாத்தாம இருக்கவும் ஆன்லைன்ல சேஃபா செக்யூர்டா டிரான்சாக்ஷனை பண்றதுக்கான நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு ஒரு பெரிய அவேர்னஸை கொண்டு வந்திருக்கு. என்னதான் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டுமே இருந்தாலும் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கம். குறிப்பா இந்தியா மாதிரி வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மிக முக்கியமான இடத்துல தான் இருக்கணும். அடுத்த எபிசோட்ல சென்ட்ரல் ஆர்பிஐ பணம் எப்படி அச்சிடுறாங்க,
அதிக அளவிலான பணம் வச்சிட்டா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க. எபிசோட் 5, பிரிண்டிங் மணி அண்ட் மேனேஜிங் இன்ஃப்ளேஷன். நம்ம நாட்டோட பணத்தை ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்றாங்கன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஆனா அப்படி பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு, பணத்துக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து தான் புதுசா பணம் அச்சு அடிக்கலாமா வேணாமான்னு முதல்ல முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய அரசாங்கத்தோட ஒன்னா சேர்ந்து கன்சல்ட் பண்ணி மொத்தமா எவ்வளவு நோட்டுங்களை புதுசா அடிக்கலாம்னு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுல பணம் அச்சடிக்கிற பிரஸ் 2 வகைப்படும். ஒன்னு இந்திய அரசாங்கமே வச்சிருக்கும், இன்னொன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சிருக்கும். நாசிக்ல இருக்கிற பிரஸ், தேவஸ்ல இருக்கிற பிரஸ் ரெண்டுமே இந்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல வர பிரஸ். ஆனா மைசூர்ல இருக்கிற பிரஸும் சால்போன்ல இருக்கிற பிரஸும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல வர பிரஸ். ஆனா ஒரு பணத்தை அச்சடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதை டிசைன் பண்ணுவாங்க இல்லையா? சும்மா ஏனோ தானோன்னுலாம் நம்ம பணத்தை டிசைன் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு நிறைய முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்கு இருக்கும். ஒவ்வொரு தடவை புதுசா ஒரு பணத்தை ரிலீஸ் பண்றப்பவும் புதுசான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுவாங்க. அது வாட்டர் மார்க்கா இருக்கலாம், ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஸ்பெஷல் லிங்கா கூட இருக்கலாம். இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் முடிவு பண்ணி அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போதான் நாட்டுல கள்ள நோட்டு அடிக்கிறதையும் தடுக்க முடியும். அதே சமயம் ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற கள்ள நோட்டையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த பணத்தை அடிக்கிறதுக்கான பேப்பர் சில நேரங்கள்ல நம்ம நாட்டுல இருக்கிற சில குறிப்பிட்ட டொமஸ்டிக் மில்ல இருந்து தான் வாங்குவாங்க. சில நேரங்கள்ல இன்டர்நேஷனல் மில்லுல இருந்து கூட வாங்குவாங்க. பேப்பர் மாதிரியே அதை பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ற இங்கும் ரொம்ப கடுமையான குவாலிட்டியில தான் வாங்குவாங்க. அப்படி பிரிண்ட் பண்ண போற பேப்பரும் சரி, இங்கும் சரி, பொதுமக்கள் யாராலையும் நினைச்சா கூட வாங்கவே முடியாது. டிசைன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேப்பரை கட் பண்ணி ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு டிசைனையும் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணி தான் மொத்தமா பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரிகரஸான குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. எல்லாமே ஓகே ஆனதுக்கு அப்புறமா தான் பண்டல் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒவ்வொரு ரீஜனல் பிரான்ச்சுக்கும் அனுப்புவாங்க. அங்கிருந்து தான் அது நாட்டில் இருக்கிற மற்ற கமர்ஷியல் பேங்க்குக்கு அனுப்பப்படும். ஆர்பிஐ இப்படி பணத்தை உருவாக்குனாலும் கமர்ஷியல் பேங்க் வேறொரு வழியில பணத்தை உருவாக்குறாங்க. அது என்ன வழின்னு யோசிக்கிறீங்களா? கடன் தான், வேற என்ன? கடன் மூலமா பணத்தை உருவாக்கி பொருளாதாரத்தில் இருக்கிற மணி சப்ளையை அதிகப்படுத்துற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் சிஸ்டம். யாராவது பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட டெபாசிட் பண்ற மொத்த பணத்தையும் பேங்க் அப்படியே வச்சிருக்கிறது இல்ல. அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வச்சிருப்பாங்க. மற்றதெல்லாம் கடனா கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி கடன் கொடுக்கறதுனால புதுசா பணம் உருவாகுது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பேங்க்ல 1000 ரூபாய் டெபாசிட் பண்றீங்கன்னா அதுக்கான ரிசர்வ் ரேஷியோ 10% தான். 900 ரூபாயை பேங்க் வெளியில கடனா கொடுக்க முடியும். இந்த ப்ராசஸ் இதோட நிக்கல. அப்படி கடனா கொடுக்கப்பட்ட 900 ரூபாயும் திரும்ப டெபாசிட்டா பேங்கிங் சிஸ்டம்க்கு உள்ள வந்துடும். அதுல இருந்து 10% மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற 810 ரூபாயை திரும்பவும் கடனா கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட். இப்படி மொத்தமா எவ்வளவு பணத்தை ரிசர்வ் பண்ணணும், எவ்வளவு பணத்தை கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ தான் முடிவு பண்ணும். ரிசர்வ் ரேஷியோ கம்மியா இருந்துச்சுன்னா ஆரம்பத்துல போடப்பட்ட டெபாசிட்டை விட அதிக பணத்தை உருவாக்க முடியும். இப்போ இருக்கிற மாடர்ன் பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனா இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம் அப்படிங்கறதால எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாத்துக்கிட்டா மட்டும்தான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகும். மானிட்டரி பாலிசின்னு அப்போல இருந்து சொல்றியே, அப்படின்னா என்ன அப்படின்னு சில பேர் கேட்கறது எனக்கு புரியுது. இந்த ஆர்பிஐ நம்ம நாட்டோட மானிட்டரி பாலிசியை வச்சுதான் நல்ல முறையில இன்ஃப்ளேஷனை ரெகுலேட் பண்றாங்க. பொருளாதாரத்துல எவ்வளவு பணம் லிக்விடிட்டியா இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் இதை பண்றாங்க. இதுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு, ரெப்போ ரேட், அதாவது ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்குக்கு எந்த ஒரு ரேட்ல கடன் கொடுக்கறாங்க. ரெண்டாவது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இது கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ எந்த ரேட்ல கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றது. மூணாவதா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒரு பேங்கோட மொத்த டெபாசிட் ஆர்பிஐ கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜ் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த 3 ரேட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம நாட்டோட பேங்கிங் சிஸ்டம்ல எவ்வளோ பணம் இருக்கணும்னு ஆர்பிஐ முடிவு பண்றாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி பாலிசியோட இன்னொரு முக்கியமான அப்ஜெக்டிவ் நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது தான்.
எந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பாலிசி ரேட்டை அப்பப்போ மாத்துறதுனாலையும் மற்ற மானிட்டரி டூல்ஸ்னாலையும் ஈஸியா முடிவு பண்ண முடியும். அதுதான் இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் மேனேஜ் பண்ணும். இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறது தான் ஆர்பிஐயோட முக்கியமான நோக்கமா இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்காங்க. ஆர்பிஐ தங்களோட மானிட்டரி பாலிசி மூலமா பொருளாதார நடவடிக்கைகள்ல இம்பாக்டை ஏற்படுத்த முடியும். கடன் வாங்குறதை எளிமைப்படுத்துறது மூலமோ அல்லது கடினப்படுத்துறது மூலமோ கன்சம்ஷன்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மேலும் ஆர்பிஐ பேங்கிங் செக்டாரோட ஹெல்த்தையும் ஸ்டெபிலிட்டியையும் கண்காணிச்சு ஒழுங்குபடுத்துறாங்க. சரியான சட்டங்களை அமைப்பது மூலமாகவும் நீதி நிறுவனங்களை கண்காணிக்கிறது மூலமாகவும் ஃபினான்ஷியல் சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையை மெயின்டைன் பண்றதுல ஆர்பிஐ முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்தியா மார்க்கெட் டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணாலும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மார்க்கெட்ல ஆர்பிஐ அப்பப்போ தலையிட்டு ரூபாயோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஏற்படுற நிலையற்ற தன்மையை கட்டுப்படுத்துறாங்க. காம்படிட்டிவான இந்தியன் எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட் காஸ்டோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கும் இது ரொம்ப முக்கியம். ஆர்பிஐயோட பை மந்த்லி மானிட்டரி பாலிசி உட்பட மற்ற கம்யூனிகேஷன்ஸ் மார்க்கெட்டுக்கும் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ்க்கும் எக்கானமில ஆர்பிஐயோட வியூ என்ன, அவங்களோட பாலிசி நோக்கம் என்னங்கிறத தெளிவுபடுத்துது. இது இன்வெஸ்டர்ஸ், கன்சியூமர்ஸ், பிசினஸ்மென் இவங்க எல்லாத்துக்கும் தங்களோட எதிர்பார்ப்புகளை மேனேஜ் பண்றதுக்கு உதவியா இருக்கு. அளவுக்கு அதிகமா பணத்தை பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும்? அதிகமான பணம் பிரிண்ட் பண்றதால நேரடியா வர்ற ஒரு பிரச்சனை இன்ஃப்ளேஷன். ஒரு காலகட்டத்துக்கு மேல இது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட விலைவாசியை அதிகமாக்கும். அதே அளவிலான பொருள்களும் சேவைகளும் தான் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா அது பின்னாடி அதிகமான பணம் போகும்போது அந்த பொருட்களோட விலையும் சேவைகளோட விலையும் அதிகரிக்கும். இன்ஃப்ளேஷன் பணத்தோட பர்ச்சேசிங் பவரை குறைச்சிடும். அதாவது ₹1 வச்சு 5 சாக்லேட் வாங்க முடிஞ்ச இடத்துல ஒரே ஒரு சாக்லேட் தான் வாங்க முடியும். அதிக பணத்தை பிரிண்ட் பண்ணது மூலமா ஏற்பட்ட இன்ஃப்ளேஷன் சேமிப்போட மதிப்பை குறைச்சிடும். காலப்போக்குல பணம் தன்னோட மதிப்பை இழக்கும். இது சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறைச்சிடும். எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல மணி சப்ளை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்தா அது ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும். இது ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷனரி ஸ்பைரல். தொடர்ந்து பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகும், விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டே போகும். உதாரணத்துக்கு வேர்ல்ட் வார் 1க்கு பிறகு ஜெர்மனியில ஏற்பட்ட இன்ஃப்ளேஷன் 2000கள் வரைக்கும் ஜிம்பாப்வேல உருவாச்சு. மிக சமீபத்துல வெனிசுலால உருவாச்சு. அளவுக்கு அதிகமா பணத்தை பிரிண்ட் பண்ணும்போது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். பணத்தோட மதிப்பு குறையுது அப்படின்னா மற்ற நாட்டு பணத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பணத்தோட மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம். இது இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்கும். அதே நேரத்துல சென்ட்ரல் பேங்க் அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல்ல இருக்கிற பொதுமக்களுக்கும் இன்வெஸ்டர்களுக்கும் பணத்து மேல இருந்து நம்பிக்கையை இழக்க வச்சிடும். இந்த நம்பகமற்ற தன்மை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் ஃபிளைட் எல்லாம் குறைச்சிடும். மேலும் டொமஸ்டிக் கரன்சியை கைவசம் வச்சிருக்கிறதுல தயக்கத்தை ஏற்படுத்தும். இன்ஃப்ளேஷனை எதிர்கொள்ள சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. இது இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த உதவும். கடன் வாங்குறது கடினமாகும். பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சியை ஸ்லோ டவுன் பண்ணும். ஆரம்பத்துல அதிகப்படியான மணி சப்ளை பொருளாதார செயல்பாடுகளை தூண்டினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அது எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்கும். மானிட்டரி பாலிசியோட திறனை குறைக்கும். நிலையான பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். இன்ஃப்ளேஷன் ஒவ்வொரு குரூப் மக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஃபிக்ஸட் இன்கம் உள்ளவங்க அல்லது பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுக்கு வர்றது அதே இன்கம் தான், ஆனா அதோட மதிப்பு இன்ஃப்ளேஷனால குறைஞ்சு போயிருக்கும். ஆனா கடன் வாங்கி அதை திரும்பி செலுத்துறவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பெனிஃபிட்டை கொடுக்கும். காரணம், அவங்க கடன் வாங்கின பண மதிப்பை விட குறைவான மதிப்புள்ள பணத்தை தான் திரும்ப செலுத்த போறாங்க. அதிக பணம் பிரிண்ட் பண்றதால உருவாகிற தாக்கம் பொருளாதார நிலையை பொறுத்தும், ஏற்கனவே இருக்கிற மணி சப்ளையை பொறுத்தும், அரசாங்கத்தோட நிதி கொள்கைகளை பொறுத்தும் மாறுபடும். இந்த மாதிரி எதிர்மறை விளைவுகளை தடுக்கிறதுக்கும் மணி சப்ளையையும் எக்கானமியோட உண்மையான அவுட்புட்டையும் சமநிலையில வச்சிருக்கும். பணம் எப்படி அச்சிடுறாங்க, எதுக்காக அச்சிடுறாங்கன்னு இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ நாம யூஸ் பண்ற பேப்பர் பணத்துக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடி இருந்துச்சு. அந்த கோல்ட் ஸ்டாண்டர்டை பத்தி முழுசா அடுத்த எபிசோட்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க. எபிசோட் 6, கோல்ட் ஸ்டாண்டர்ட். கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது
ஒரு மானிட்டரி சிஸ்டம். ஒரு நாட்டோட பணம் அல்லது பேப்பர் மணியோட மதிப்பை தங்கத்தோட நேரடியா ஒப்பிடுறது தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். இதுல ஒவ்வொரு நாடும் பேப்பர் மணியை ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் கோல்டா மாத்திக்க சம்மதிக்கிறாங்க. அதாவது 100 ரூபாய் பணம் இவ்வளவு தங்கத்துக்கு சமம்னு சம்மதிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாண்டர்ட் எந்த கவர்மெண்டாலையும் பயன்படுத்தப்படல. ஃபியட் மணி மூலமா இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் படி இந்த பணத்தை பேமெண்டா ஒத்துக்கணும். அதை தான் ஃபியட் மணின்னு சொல்றாங்க. கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கான்செப்ட்ஸ், அதோட வரலாறு, மெக்கானிக்ஸ், வேரியேஷன்ஸ், உலகளாவிய தாக்கம், நன்மைகள், தீமைகள், அதோட வீழ்ச்சிக்கான காரணிகள், இந்த மாதிரியான பல தகவல்களை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பணத்தையும் விலை மதிப்பற்ற உலோகத்தையும் சேர்க்கிற முறை ஆண்டாண்டு காலமா இருக்கு. இருந்தாலும் ஃபார்மல் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் 19வது நூற்றாண்டில் தான் ஆரம்பிச்சது. 19th செஞ்சுரிலையும் ஏர்லி 20th செஞ்சுரிலையும் கோல்ட் ஸ்டாண்டர்ட் பரவலா பயன்படுத்தப்பட்டுச்சு. யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் போன்ற எக்கானமிக் பவர்ஃபுல் நேஷன்ஸ் தங்களோட எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்றதுக்காகவும் இந்த ஸ்டாண்டர்டை பின்பற்றினாங்க. வேர்ல்டு வார் 1 மற்றும் 2 போது இந்த கோல்ட் ஸ்டாண்டர்டுக்கு பிரச்சனை வந்துச்சு. எல்லா நாடுகளுக்கும் ராணுவ செலவுகளுக்காக அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்றதுக்கான தேவை ஏற்பட்டுச்சு. இதனால இந்த காலகட்டத்தில் கோல்ட் ஸ்டாண்டர்ட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுச்சு. வேர்ல்டு வார் 2க்கு பிறகு பிரெட்டோன் வூட்ஸ் அக்ரிமெண்ட் படி கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் US டாலர் கூட இணைக்கப்பட்டுச்சு. மற்ற பணங்கள் US டாலர் கூட இணைக்கப்பட்டுச்சு. இந்த சிஸ்டம் 1971 வரைக்கும் இருந்துச்சு. கோல்ட் ஸ்டாண்டர்ட் படி ஒரு நாட்டோட பணத்தின் மதிப்பு குறிப்பிட்ட அளவு தங்கத்து கூட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் அந்த பேப்பர் கரன்சியை கொடுத்து அதுக்கு நிகரான கோல்டு அந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரி வாங்க முடியும். கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற நாடுகளோட கரன்சி சர்க்குலேஷன்ல இருக்கணும்னா அதுக்கு ஏத்த நிலையான கோல்ட் ரிசர்வ் அவங்க கிட்ட இருக்கணும். இந்த ரெக்குயர்மெண்ட் பிரிண்ட் பண்ற பணத்தோட அளவை லிமிட் பண்ணும். கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடை இம்பாக்ட் பண்ணக்கூடியது. அதிகமா ட்ரேட் இருக்கிற நாடுகளுக்கு அதிகமான கோல்டை பெற முடியும். ட்ரேட்ல குறைபாடுள்ள நாடுகளுக்கு கோல்டு அவங்க கிட்ட இருந்து வெளியில போகும். 3 வகையான கோல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. கோல்ட் ஸ்பீஷீஸ் ஸ்டாண்டர்ட். ஆக்சுவல் கோல்ட் காயின்ஸ் பணமா சர்க்குலேட் பண்ணப்படும் அல்லது பேப்பர் மணி கோல்ட் காயினா மாற்றப்படும். கோல்ட் புல்லியோன் ஸ்டாண்டர்ட். பேப்பர் மணியை கோல்ட் காயினா மாற்ற முடியாது, ஆனா குறிப்பிட்ட கோல்ட் புல்லியோனா மாத்திக்கலாம். எப்படி கேரட்டுங்கிறது கோல்டோட பியூரிட்டியை குறிக்குதோ அதே மாதிரி புல்லியோன்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கோல்டு வாங்கவும் விற்கவும் யூஸ் பண்ற ஒரு அளவு. கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட். நாடுகள் தங்களுக்கான பெரிய கோல்டு ரிசர்வ்ஸை வச்சுக்கிறதுக்கு பதிலா கோல்டா மாத்திக்கக்கூடிய பணத்தை வச்சிருப்பாங்க. கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை உருவாக்குது. இது இன்டர்நேஷனல் ட்ரேட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஊக்குவிக்கும். கோல்டோட சப்ளை ஃபிக்ஸடா இருக்கும்போது விலைவாசி லாங் டேர்முக்கு ஸ்டேபிளா இருக்கும். இது கவர்மெண்ட்ல மானிட்டரி டிசிப்ளினை உருவாக்குது. அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணி செலவு பண்றதை கட்டுப்படுத்துது. கோல்ட் ரிசர்வோட கரன்சி சப்ளையை இணைச்சது மூலமா இன்ஃப்ளேஷன் ரிஸ்கை கோல்ட் ஸ்டாண்டர்ட் குறைக்குது. இந்த சிஸ்டம்ல கரன்சியோட மதிப்பை கணிக்க முடியும். இது ஒரு பாதுகாப்பான உணர்வையும் ஸ்டெபிலிட்டியையும் கொடுக்குது. இது குளோபல் கரன்சியோட கான்ஃபிடன்ஸை அதிகரிக்குது. கோல்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதால மானிட்டரி பாலிசியில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். இது பொருளாதாரத்துல கடினமான தன்மையை ஏற்படுத்தும். கோல்டோட அவைலபிலிட்டி எக்கனாமிக் growth தடுக்கும். இது அதிகமான காலம் டிப்ளேஷன் நிலவுறதுக்கும் அதிக வேலை வாய்ப்பின்மைக்கும் வழிவகுக்கும். இந்த சிஸ்டம் அதிகமான கோல்ட் ரிசர்வ் வச்சிருக்கிற நாடுகளுக்கு தான் சாதகமா இருக்கும். இது எக்கனாமிக் இம்பேலன்ஸை உருவாக்கும். ஒரு நாட்டோட பணம் நேரடியா கோல்ட் கூட இணைக்கப்பட்டிருக்கிற இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் பொருளாதாரம், அரசியல் மற்றும் பன்னாட்டு காரணங்களால சரிவை சந்திச்சுது. கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற முக்கியமான குறைபாடு அதுல இருக்கிற எக்கனாமிக் இன்ஃபிளெக்சிபிலிட்டி தான். எக்கனாமிக் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் மானிட்டரி பாலிசியை மாத்துறத இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் கட்டுப்படுத்துது. ஒரு நாட்டோட கோல்ட் ரிசர்வ் தான் மணி சப்ளையை முடிவு பண்ணுது. இது பிரிண்டிங் மணி மூலமாவும் அந்த பணத்தை செலவு பண்றது மூலமாவும் எக்கானமில தாக்கத்தை ஏற்படுத்துற கவர்மெண்டோட திறனை கட்டுப்படுத்துது. கோல்ட் ஸ்டாண்டர்ட் உலக அளவுல எக்கனாமிக் இம்பேலன்ஸை உருவாக்குது. அமெரிக்கா போன்ற பெரிய கோல்ட் ரிசர்வ் உள்ள நாடுகளுக்கு பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது. ஆனா குறைவான கோல்ட் ரிசர்வ் உள்ள நாடுகளை பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுது. கோல்ட் ரிசர்வ்ல இருக்கிற இந்த சீரற்ற நிலை ட்ரேட்லையும் எக்கனாமிக் பவர்லையும் ஏற்றத்தாழ்வான நிலை உருவாக வழிவகுக்குது.
கோல்ட் ஸ்டாண்டர்டோட இம்பாக்ட் 1930s ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷன் போது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. எக்கானமியை சரி பண்ணவும் மணி சப்ளையை அதிகரிக்கவும் அதுக்கு நிகரான கோல்ட் ரிசர்வ் தேவை. கோல்ட் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ற நாடுகள் இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த கட்டுப்பாடு பொருளாதார சரிவை இன்னுமே மோசமாக்குச்சு. கடுமையான டிப்ளேஷன், கடுமையான வேலைவாய்ப்பின்மை, குளோபல் ட்ரேட் சரிவு போன்ற பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துச்சு. கிரேட் டிப்ரெஷன் போது எக்கனாமிக் கண்டிஷன் மேலும் மோசமாக தனிநபர்களும் நாடுகளும் கோல்டை பதுக்குனாங்க. இது மணி சப்ளையை இன்னும் மோசமா பாதிச்சுது. இந்த பதுக்கல் மூலமா எக்கனாமிக் கிரைசிஸ் இன்னும் மோசமாச்சு. குறைவான பணமே புழக்கத்தில் இருந்துச்சு. இது ஸ்பெண்டிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ரொம்ப குறைச்சிது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் கோல்ட் ஸ்டாண்டர்டை கைவிட்டு மானிட்டரி அட்டானமிக்கு மூவ் ஆகணுங்கிற பொலிட்டிக்கல் ப்ரெஷர் உருவாச்சு. கோல்ட் ரிசர்வ் கட்டுப்பாடு எதுவுமே இல்லாம நாட்டோட மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ண முடியணும்னு பொலிட்டிஷியன்ஸும் எக்கானமிஸ்டும் வலியுறுத்தினாங்க. வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2 ரெண்டுமே கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல பெரிய ப்ரெஷரை உருவாக்குச்சு. மிலிட்டரி செலவுக்காக கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து விலகி அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணாங்க. இது இன்ஃப்ளேஷனையும் நிலையற்ற தன்மையையும் உருவாக்குச்சு. இறுதியா இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் 1971ல முடிவுக்கு வந்துச்சு. யுஎஸ் பிரசிடென்ட் நிக்சன் யுஎஸ் டாலரை கோல்டா மாத்திர இந்த சிஸ்டம்க்கு முடிவை கொண்டு வந்தார். ரைசிங் இன்ஃப்ளேஷன், அதிகமா செலவு செஞ்ச வியட்நாம் போர், ட்ரேட்ல ஏற்பட்ட பின்னடைவு, இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக நிக்சன் எடுத்த இந்த முடிவு நிக்சன் ஷாக் அப்படின்னு சொல்லப்படுது. நிக்சனோட இந்த முடிவு பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டமை சரிவடைய செஞ்சது. மொத்த உலகமும் ஃபியட் கரன்சி சிஸ்டம்க்கு மாற வழிவகுத்துச்சு. கோல்ட் ஸ்டாண்டர்டோட இந்த சரிவு குளோபல் எக்கனாமிக் பாலிசியில முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. குளோபல் கண்டிஷனை எதிர்கொள்றதுக்கு மானிட்டரி தியரியில ஏற்பட வேண்டிய மாற்றத்தையும் எக்கனாமிக் சிஸ்டம்ல இருக்க வேண்டிய அடாப்டபிலிட்டியையும் சுட்டி காட்டுச்சு. கோல்ட் ஸ்டாண்டர்டோட முடிவுக்கு அப்புறம் வந்ததுதான் ஃபியட் கரன்சி. இந்த ஃபியட் கரன்சி அரசாங்கத்தால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பணம் தான். ஆனா இந்த பணத்துக்கு தங்கம் மாதிரி எந்த ஒரு பிசிக்கல் கமாடிட்டியும் பின்னாடி இல்ல. ஃபியட் கரன்சிக்கு எல்லா அரசாங்கமும் மாறின அப்புறம் அவங்க நாட்டோட பொருளாதாரத்தோட கண்ட்ரோல் அவங்களுக்கு கீழேயே வந்துச்சு. அதுக்கு மானிட்டரி பாலிசியும் பெருமளவுல உதவுச்சு. சரி, தங்கம் வெள்ளின்னு எதுவுமே பேக்கப்பா இல்லைன்னா இந்த ஃபியட் கரன்சியெல்லாம் எதை நம்பி பயன்படுத்துறாங்க? எதை வச்சு நாடும் மக்களும் ஏத்துக்கிறாங்க இதை அப்படின்னு யோசிக்கலாம். அந்த நாட்டோட நம்பிக்கையை வச்சுதான் இந்த பணம் வேலை செய்யுது. ஒரு நாட்டோட சப்ளை டிமாண்ட்னால உருவாகிற எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கு மூலதனம். இப்போ உலகத்தில் இருக்கிற முக்கியமான நிறைய நாட்டோட பணம் இந்த வகையில தான் இருக்கு. யுஎஸ் டாலர், யூரோ, ஏன் நம்ம இந்திய ரூபாய் கூட ஃபியட் கரன்சி தான். இந்த ஃபியட் கரன்சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி இருக்கிற சென்ட்ரல் பேங்குகளுக்கும் பொருளாதாரத்து மேல அதிக கண்ட்ரோலை கொடுத்துச்சு. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணும்னாலும் நாட்டில் பணத்தை புழக்கத்துக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட்னு உதவுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபியட் கரன்சி சிஸ்டம்ல கடன் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது பேங்க்ல பிசிக்கலா இருக்கிற காசை விட அதிக பணத்தை மக்களுக்கு கடனா கொடுப்பாங்க. இதை தான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ரிஸ்கான மெத்தட் தான். எங்கேயாவது தப்பு நடந்துட்டா பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் கூட வரலாம். ஆனா இதை ஒழுங்கா பண்ணா பொருளாதாரம் பல மடங்கு வளரும். ஒரு நாட்டோட பொருளாதாரம் ஏதாவது ஒரு பிரச்சனைனால கம்மியா இருக்குன்னா, இல்ல ஒரு ரெசிஷன் பீரியட்ல இருக்குன்னா, அந்த நேரங்களில் இந்த ஃபியட் கரன்சி கை கொடுக்கும். இந்த மாதிரி நேரங்களில் சென்ட்ரல் பேங்க்ஸ் நாட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிடுவாங்க. அதே சமயத்துல மணி சப்ளையையும் அதிகப்படுத்துவாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து பொருளாதாரத்தை திரும்ப ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வர உதவும். இந்த ஃபியட் கரன்சி வந்ததுக்கு அப்புறமா இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்க ஆரம்பிச்சது. இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை பெருமளவுல வளர்த்துச்சு. ரெண்டு ஃபியட் கரன்சிக்கு உள்ள மதிப்புகளை இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு, எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு, ஏன் ஒரு அரசியல் நிலைப்பாடு வச்சு கூட முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டோட கடன் அளவை மேனேஜ் பண்றதுக்கும் இந்த ஃபியட் கரன்சி உதவி பண்ணுது. நாட்டோட கடனை அடைக்கிறதுக்காக வேணுங்கிற அளவுக்கு அதிகமான பணத்தை அச்சிடவும் முடியும். இதனால இன்ஃப்ளேஷன் வந்தாலும் நிறைய நாடுகள் இதை பின்பற்றிட்டு தான் வராங்க. கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்னு பணத்தோட அடுத்த பரிணாம வளர்ச்சி வர்றதுக்கும் இந்த ஃபியட் கரன்சி தான் இடம் கொடுத்துச்சு. இந்த மாதிரி புது புது இன்னோவேஷன்ஸ்லாம் பேங்கிங் சிஸ்டத்தையே மாத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சேட் கரன்சினால நடந்தாலும் நிறைய ரிஸ்கான விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு பேங்கிங் ஸ்டெபிலிட்டிக்கு இது எப்பவுமே ஒரு ரிஸ்க் தான். ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் ரெகுலேஷன் இல்லைன்னா பேங்க் திவால் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு சென்ட்ரல் பேங்க் மேல உள்ள நம்பிக்கை குறைஞ்சிருச்சுனாலோ, ஒரு நாட்டோட அரசியல் ஒழுங்கா இல்லைனாலோ, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இல்லைனாலோ
இந்த ஃபியட் கரன்சியோட மதிப்பு குறைஞ்சு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. சில சென்ட்ரல் பேங்குகள் ஃபியட் கரன்சியை காரணமா வச்சு அவங்க இஷ்டத்துக்கு வட்டி விகிதத்தை மாற்றி அமைக்க முடியும். உதாரணத்துக்கு 0 இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கூட அவங்க நினைச்சாங்கன்னா வைக்க முடியும். இது கோல்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தப்போ சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா ஃபியட் கரன்சிங்கிறது பேங்கிங் சிஸ்டத்தில் நிறைய முன்னேற்றங்களை கொடுத்தாலும் எப்பவுமே அதில் ரிஸ்க் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால கேர்ஃபுல்லாக அதை கவனிச்சுக்கலனா இன்ஃப்ளேஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸோ எப்போ வேணும்னாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இத்தனை எபிசோட்ஸ் தொடர்ந்து கேட்டுட்டு வந்ததால உங்களுக்கு பேங்கிங் பற்றின ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த எபிசோட்ல வித்தியாசமாக இருக்கிற பேங்கிங் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். எபிசோட் 7 யூனிக் பேங்கிங் சிஸ்டம்ஸ். பேமெண்ட் பேங்கிங். இந்த பேமெண்ட் பேங்கிங் ரொம்ப ரீசெண்டாக உருவான ஒரு பேங்கிங் சிஸ்டம். அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் தான் அது முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 2013 குறைஞ்ச அளவில் வருமானம் வரக்கூடிய பிஸ்னஸ்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஒரு கமிட்டியை RBI உருவாக்கிச்சு. அந்த கமிட்டி நடத்தின ஆய்வோட பரிந்துரையில் உருவாக்குனது தான் பேமெண்ட் பேங்க். ஏர்டெல் தான் முதல் பேமெண்ட் பேங்கை 2017 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேடிஎம் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், ஆதித்யா பிர்லா பேமெண்ட் பேங்க்னு நிறைய பேமெண்ட் பேங்குகள் வந்துச்சு. ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த பேமெண்ட் பேங்குகளால கடன் கொடுக்க முடியாது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணவும் முடியாது. இது மெயினா பில் கட்டுறதுக்கு தான் இப்போதைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் பேங்கிங். டெவலப்மெண்ட் பேங்குகள் ஒரு ஸ்பெஷலான பேங்குகள். வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் தான் டெவலப்மெண்ட் பேங்குங்க உருவாக ஆரம்பிச்சது. இந்த வகை பேங்குங்களோட முக்கிய குறிக்கோளே நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்கறது மட்டும்தான். இங்க மீடியம் மற்றும் லாங் டேர்ம் கடன் தான் கொடுப்பாங்க. குறிப்பா இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் தான் இவங்க உதவுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கோடி கணக்குல பிசினஸ்களுக்கு லோன் வேணும்னா இவங்க கிட்ட தான் போகணும். இந்த பேங்க்ல நீங்க டெபாசிட்லாம் பண்ண முடியாது. சிட்பி, நபார்ட், IDBI, IFCI, HNB மாதிரி இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் தான். இஸ்லாமிக் பேங்கிங். 7ஆம் நூற்றாண்டுல தான் இஸ்லாமிய ஆட்சி பல நாடுகள்ல வளர ஆரம்பிச்சது. அவங்க ஆட்சி செஞ்ச நாடுகள்ல மற்ற நாடுகள்ல இருக்கிற மாதிரி பேங்கிங் சிஸ்டமை கடைபிடிக்கல. அதுக்கு பதிலா ஷாரியா சட்டம் படி தான் நடத்தினாங்க. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட சில பேங்கிங் நடைமுறைகள் இன்னைக்கு காலத்துக்கும் பயன்பாட்டில் தான் இருக்கு. இஸ்லாமியர்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட வாழ்க்கைய ஷாரிய சட்டப்படி வாழறது தான். அதுல பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு எடுத்துக்கிட்டா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு, யார்கிட்டையும் வட்டி வாங்கக்கூடாது, சந்தேகத்துக்குள்ள பொருளாதார நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது, ஹராம்னு கருதப்படுற பிசினஸ்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வட்டி இல்லாம கடனை கொடுத்து எப்படி ஒரு பேங்க் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பதிலா லாபத்தையும் பிரச்சனைகளையும் ஒன்னா சந்திக்கிற ஒரு வாய்ப்பை அந்த பேங்குகள் மக்களுக்கு கொடுக்குறாங்க. கேட்க புதுசா இருக்கா? ஆமா, இந்தியால இஸ்லாமிய பேங்கிங் சிஸ்டம் எங்கேயும் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணல. சோ நீங்க அதை பத்தி பெருசா கேள்விப்பட்டிருக்கவும் வாய்ப்பில்லை. இந்த இஸ்லாமிக் பேங்குகளோட முக்கிய அங்கம்னு சில விஷயங்களை சொல்லலாம். முடாராபா. இது ப்ராஃபிட் ஷேரிங் வகையில வரும். இதுல பேங்க் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தை வச்சு சம்பாதிச்சு வர்ற லாபத்துல ஒரு பங்கு பேங்க் எடுத்துப்பாங்க. வாங்கின பணத்தை வட்டி இல்லாம திரும்பவும் கொடுத்துருவாங்க. முஷாரக்கா. இது ஜாயிண்ட் வென்ச்சர் வகையில வரும். இதுல லாபம் நஷ்டம்னு எது வந்தாலும் பேங்க்கும் ஏத்துக்கும், பணம் வாங்கினவங்களும் ஏத்துக்கணும். இதுல பேங்க்கும் ஒரு பிசினஸ் ஓனர் மாதிரி வருவாங்க. முரபாஹா. இப்போ நீங்க ஏதாவது கடையில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்கன்னா அதை வட்டியோட சேர்த்து EMIல கட்டலாம். இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் முரபாஹா. ஆனா எங்க பேங்கே பொருட்களை வாங்கி அதுல லாபம் வச்சு கொஞ்சம் அதிக விலைக்கு விற்பாங்க. மக்கள் அந்த விலைக்கு பொருளை வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிக்கலாம். அடிஷ்னலா வட்டி எதுவுமே இதுல சேர்க்க மாட்டாங்க. இஜாரா. இது லீஸ் ஃபைனான்சிங் வகையில வரும். இதுலயும் பேங்கே பொருட்களை வாங்கி அதை வாடகைக்கோ இல்ல லீஸுக்கோ விடுவாங்க. இதுல பொருள் பேங்குக்கு தான் சொந்தம். அதுல வர லாபம் நஷ்டம் எல்லாமே பேங்க் தான் அனுபவிக்கணும். இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே இஸ்லாமியம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே மக்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வராங்க. இஸ்லாமிய ஆட்சி வளர வளர அவங்களோட வர்த்தகமும் பல நாடுகளுக்கு போச்சு. கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லப்படுற 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஷாரியா முறை பேங்கிங் பொதுமக்கள் பயன்படுத்துற பேங்கிங் சிஸ்டம்ல வந்துருச்சு. இந்த கோட்பாடுகள்லாம் பேங்குங்க பணம் சம்பாதிக்க உருவாக்குனது இல்லை. இது எல்லாமே ஒரு ஒழுங்கான முறையில மக்களை ஏமாத்தாம சேவை பண்ணணும்னு உருவாக்குனது.
1975 ஆரம்பிச்ச துபாய் இஸ்லாமிக் பேங்க் தான் மாடர்ன் உலகத்துல ஆரம்பிக்கப்பட்ட முதல் இஸ்லாமிய பேங்கா கருதப்படுது. இப்போ மலேசியா, பஹ்ரைன், கத்தார்னு பல நாடுகள்ல இஸ்லாமிய பேங்க்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பேங்க்ல கஸ்டமர்ஸ் எல்லாரும் முஸ்லீமா மட்டும்தான் இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இங்க யார் வேணும்னாலும் போகலாம். ஒரு நீதி நெறிமுறையோட இருக்கிறதுனாலையும் நஷ்டத்திலையும் பங்கு ஏத்துக்க தயாரா இருக்கிறதுனாலையும் நிறைய மக்கள் இஸ்லாமிய பேங்குகளுக்கு தயங்காம போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இஸ்லாமிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இஸ்லாமிக் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இஸ்லாமிக் மைக்ரோ ஃபைனான்ஸ்னு இப்போ மாடர்ன் பேங்கிங்கோட பல துறையில இஸ்லாமிக் பேங்கிங் நடைமுறையில இருக்கு. இந்த உலகத்துல பேங்குகளும் பேங்கிங் சிஸ்டமும் உடனே எல்லாம் உருவாகல. பல கண்டுபிடிப்பு, பல ஃபெயிலியர், பல மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பரிணாம வளர்ச்சிக்கு அப்புறமா தான் பேங்கிங் சிஸ்டம் நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி மெசபடோமியால இருந்த கோவில் ஆரம்பிச்சு 500 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலாந்துல இருக்கிற கோல்ட் ஸ்மித்துங்களை தொட்டு இன்னைக்கு ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு அம்சமா வந்து நிக்குது இந்த பேங்கிங் சிஸ்டம். என்னதான் செல்வத்தை பாதுகாக்கவும் வர்த்தகம் பண்ணவும் கடன் கொடுக்கவும் பேங்குங்க ஆரம்ப கட்டத்துல உருவானாலும் இன்னைக்கு பேங்க் இல்லைன்னா ஒரு நாட்டுல பினான்சியல் சிஸ்டமே ஒழுங்கா இல்லாம போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். தங்கத்தை வச்சு பணம் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கண்ணுக்கே தெரியாத டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வரைக்கும் வெறும் 600-700 வருஷங்கள்ல வளர்ச்சியை பார்த்திருக்கோம்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த பேங்க் எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேர்ல மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா கடன் கொடுக்கறவங்களுக்கும் கடன் வாங்குறவங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மிடில் மேனா தான் இந்த பேங்க் வேலை செஞ்சது. அப்படி பண்றதுனால தான் நம்ம நாட்டோட பொருளாதாரம் ஒரு சமமான நிலையில இருக்கு. அதே போல புது புது பிசினஸ்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் பெரிய பெரிய பில்டிங்ஸை கட்டுறதுக்கும் முன்னணியா உதவுறதுக்கும் இந்த பேங்க் தான் இருப்பாங்க. இந்த பேங்குங்களோட ஹிஸ்டரி பத்தி இத்தனை எபிசோட்ல நீங்க நிறைய தெரியாத விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இதுக்கடுத்து ஃபியூச்சர்ல இந்த பேங்கிங் சிஸ்டம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை இது கொண்டு வரும், அதை மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க, அரசாங்கம் எப்படி அதை அமல்படுத்துது, காத்திருந்து தான் பார்க்கணும்.